வார்த்தை சொன்னீங்க இல்லையா, இதை நீங்க போய் எடுத்துறீங்களா இல்ல வேற யாராவது உதவி பண்றாங்களா? எப்படி கரெக்டா அந்த எக்ஸாக்டா அந்த ஜீவ சமாதி எப்படி நீங்க பின்பற்றீங்க? ஆரம்ப கட்டத்தில் நான் தான் பண்ணேன் ஃபுல்லாக. ஒவ்வொரு இடத்துக்கும் பர்சனலாக நான் போவேன். போயிட்டு அந்த அதாவது அது பக்கத்தில் இருக்க கடை, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆஃபீஸு, இந்த மாதிரி இருக்கிறதுல முதல்ல நீ ஒரு ஆஃபீஸ் பின் ஆகிருக்குன்னா இந்த ஆஃபீஸ்லேருந்து இவ்வளோ தூரத்தில் இது இருக்குது அப்படின்ட்டு நான் பின் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் என் நண்பர் அது எப்படி பின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் என்ன பண்ணுறேன், அந்த இடத்துக்கு போகிறப்போ அந்த இடத்தோடைய ஃப்ரண்டேஜ் ஃபோட்டோ எடுப்பேன். ஃபோட்டோ எடுத்துகிட்டு கூகுள் மேப்ஸில் பின் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவையும் சேர்த்து அதில் போடுவேன். ஸோ இப்போது கோயிலாக இருக்கிறதெல்லாம் ஓகே இது ஜீவசமாதி அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் சில ஜீவசமாதிகள்லாம் சின்ன குடிசையில் இருக்கும். ஸோ அந்த குடிசைக்கு முன்னாடி போய் நிற்பாங்க, ஆனால் எங்கே இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. அதனால் அந்த ஃப்ரண்டேஜ் ஃபோட்டோ எடுத்து நான் போட்டிருப்பேன் அந்த கூகுள் மேப்ஸ்லேயே. அப்படி தான் எல்லோரும் தேடி போகிறது. கோடாடி மூலமாக நீங்கள் ஆரம்பிச்ச இந்த வெப்சைட் எப்போ முழுமை அடைஞ்சுதான் நினைக்கிறீங்களா? இன்னும் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இன்னும் எந்த காலகட்டம், எந்த ஒரு கட்டத்தில் இந்த வெப்சைட் இந்த கோடாடி மூலமாக ஃப்ரீயாக பண்ணது அதில் எனக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. இன்னொன்று அது நான் நினச்ச மாதிரி எல்லாருக்குமே ரீச் ஆகலை. அதனால் சரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வெப்சைட்டை ஹோல்டரே வாங்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப தான் எனக்கு ஒரு கார் ஆக்சிடெண்ட் ஆகுது. கார் ஆக்சிடெண்ட் ஆனப்போ எனக்கு லெஃப்ட் லெக் லெக்மெண்ட் டேர் ஆகிட்டு, அது திருப்பி நான் சென்னைக்கு வரேன். சென்னைக்கு வரப்போ எனக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணணுங்கிறாங்க. அப்படி ஆப்ரேஷன் பண்ணணும், ஆனால் எனக்கு இஷ்டம் இல்லை. அப்போது எனக்கு ஒருத்தரோட அறிமுகம் கிடைக்கிது. அவர் மூலமாக பெரம்பூரில் பிதாஜின்னு ஒருத்தர் இருக்காருன்னு சொல்கிறாங்க. அந்த சித்தரை நான் பார்க்க போகிறேன். அதுதான் நான் பார்த்த முதல் வாழும் சித்தர். அவர் பார்க்க போகிறப்போ அவர் என்னை யார்கிட்டையுமே அந்த மாதிரி சிரித்து வரவேற்றது இல்லையா. என்னை சிரித்து என்னை கூப்பிட்டு நான் கையில் வச்சுருந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பிடுங்கி தூக்கி போட்டு 7 டீ வாங்கிட்டு வர சொன்னார். 7 டீ என்னையவே குடிக்க சொன்னார். திருப்பி அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போடா அப்படின்ட்டார். அந்த ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு அதே நாள் சாயங்காலம் திருப்பி அந்த டாக்டர்கிட்ட தான் போகிறேன். அந்த டாக்டரு, அதாவது காலையில் அதே ஸ்கேனை பார்த்த டாக்டரு ஆப்ரேஷன் வேணும்னு சொன்னார். சாயங்காலம் அதை பார்த்துட்டு நம்ம ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணுவோம், செகண்ட் ஒப்பீனியன் பார்ப்போம், எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த ஆக்சிடெண்ட் ஆன அந்த டைமில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் பெட் ரெஸ்ட் கொடுத்துக்குறாங்க. ஸோ இதை நான் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் என்னுடைய மனைவியின் உதவியில் இந்த வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்ட்டு பெய்டு வெப்சைட்டுக்குள்ளே போகிறேன். போய் அப்போ தான் இந்த siddhars.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அன்னைக்கு வரைக்கும் நாங்கள் எந்தெந்த ஜீவசமாதிகள் போனோம் அப்படிங்கிறத அதில் தூக்கி அப்லோட் பண்ணுறேன். அப்படி அப்லோட் பண்ணுறப்போ 3வது வார எண்டுலேயே எங்களுக்கு நல்ல ரீச் கிடச்சிது. அதாவது எல்லாருமே கிட்டத்தட்ட அந்த வெப்சைட்டை பார்க்குறவங்க எல்லாருமே எங்களுக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு இந்த வெப்சைட் நல்லா இருக்குது, நாங்களும் உங்களுக்கு உதவி பண்ணுறோம். விருதாச்சலம், திருச்சி, பெரம்பலூர், திருவண்ணாமலை, இங்கே இந்த மாதிரி எல்லா ஊரில் இருந்தும் ஃபோன் பண்ணி அவங்க எனக்கு இன்புட் அனுப்ப ஆரம்பித்தாங்க. கூகுள் பின்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்பிச்சாங்க. அதை வச்சு தான் இன்றைக்கி இருக்கிற வெப்சைட் ஃபுல்லாக நாங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லாமே நான் கவர் பண்ணேன். மற்ற எல்லா ஏரியாவில் இருக்கிறது எல்லாமே என் நண்பர்கள் மூலமாக வந்ததும், இந்த வெப்சைட் பார்த்த நண்பர்கள் மூலமாக வந்தது தான். இப்போ நீங்கள் சித்தர்கள் பற்றின கிட்டத்தட்ட ஒரு என்சைக்ளோபீடியா லெவலுக்கு தான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறீங்க. ஏன்னா நார்மலாக ஒரு சின்னதாக ஒரு பேர் அவ்வளோதான், நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு பேர் இருக்கும், ஒரு ஊர் இருக்கும், அவ்வளோதான். இப்போ அதுக்கு மேலே ஒரு படி மேலே நீங்கள் ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நீங்கள் கூகுள் மேப்லாம் யூஸ் பண்ணி ஈஸியாக ரீச் பண்ணுற அளவுக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்க இல்லைங்களா? இந்த மாதிரியான ஒரு உள்ளுக்குள்ள நிறைய சித்தர்களை பற்றின ஒரு ஆராய்ச்சி, சித்தர்கள் பற்றின ஒரு ஈடுபாடெல்லாம் எப்படி வர்றதுக்கான காரணங்கள் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. எங்கள் அப்பாவோட அப்பா அவர் இப்போ நான் என் சொந்த ஊர் சொன்னேன்ல, வடமதுரை பக்கத்தில் புதுப்பட்டிங்கிற கிராமம். அந்த கிராமத்தில் அவர் கிட்டத்தட்ட அவர் பண்ணையார். அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு வேலையாக திண்டுக்கலுக்கு போயிட்டு திருப்பி வரும்பொழுது வடமதுரையில் நல்ல மழை. ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் கொடை பிடிச்ச மாதிரி மழை இல்லை. ஆனால் அந்த இடத்துல கொடையும் இல்லை. என்னன்னா அந்த இடத்துல ஒருத்தர் உட்காந்துருக்கிறார். இவர் அதை பார்க்குறாரு, எப்படி எல்லா இடத்துலையும் மழை பெய்யுது, அதில் அங்கே மட்டும் மழை இல்லை அப்படின்ட்டு. அப்போது பக்கத்தில் போய் பார்த்தா ஒருத்தர் அமர்ந்துருக்கிறாரு. உடனே அவர் மைண்டில் படுது, இவர் சாதாரண மனிதர் இல்லை, ஒரு மகான் அப்படின்ட்டு. அப்போ அவர்கிட்ட கேட்குறாரு,
ஐயா என் கூட என் கிராமத்துக்கு வந்துடுறீங்களா, இங்கே ஏன் தனியாக உட்காந்துருக்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவரும் சரி அப்படின்ட்டு வந்துடுறாரு. வந்து எங்கள் ஊரில் எங்கள் தாத்தா கூட தான் இருக்கிறாரு. எங்கள் ஊரில் அவர் அப்போது வந்து ஒரு கிணறு தோண்டி மக்களுக்கெல்லாம் நிறையா சேவை செஞ்சு தண்ணி கொடுத்து இந்த மாதிரி சேவை பண்ணிகிட்டு இருக்கிறார். ஒரு காலகட்டத்தில் எங்கள் தாத்தாவை கூப்பிட்டு இந்த மாதிரி நான் ஒரு ஒரு தேதி ஒரு நேரம் சொல்லிவிட்டு எனக்கு இந்த இடத்துல நான் முக்தி அடைய போகிறேன், எனக்கு இந்த இடம் வேணும், ஏற்பாடு பண்ணி கொடு அப்படிங்கிறார். அப்போது எங்கள் தாத்தா வந்து அந்த இடத்த ஏற்பாடு பண்ணி அவருக்கு ஜீவ சமாதி பண்ணது எல்லாமே என்னுடைய தாத்தா. அந்த ஐயாவோட பேர் வந்து கல்லியடி சாமின்னு சொல்லுவாங்க. அவரோட உண்மையான பேர் வந்து சபாபதி. அவர் பிறந்த ஊர் பில்லிச்சேரி, மதுரை பக்கத்தில் பில்லிச்சேரிங்கிற கிராமம். அதுக்கப்புறம் அவர் ஜீவசமாதி பண்ணதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து ஹாஸ்டல்லையே தங்கி தான் படித்தார். அதனால் அவருக்கு வந்து இந்த இதில் அவ்வளவு நாட்டம் இல்லை. ஆனால் ஊருக்கு வந்தால் கோயில் போவார், வருவார். அதே மாதிரி நாங்கள் ஒரு ஏஜ் வர வரைக்கும் எங்களையும் அந்த கோயிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவார். அந்த சாமியை பற்றி எங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. பட் ஆனால் எனக்கு வந்து அது ஒரு சித்தர், அது ஒரு மகான் அப்படிங்கிற மாதிரி நான் அந்த கோயிலுக்கு போனதில்லை. நான் வந்து ஏதோ சிவன் கோயிலுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் போவேன், வழிபடுவேன். இப்போது நான் இந்த சித்தர் வழிபாடுக்கு வந்ததுக்கப்புறம் அவரை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்து அவரை பற்றி இப்போ ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அவர் எங்கேருந்து வந்தார், எது பண்ணார் அப்படின்ட்டு. இப்படி தான் வந்து நான் சித்தர் வழிபாட்டுக்குள்ளே வந்தது. இப்போ கணக்கம்பட்டி சுவாமிகள் முதல் நீங்கள் தரிசனம் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் பெரம்பூர் போய் சித்தர் ஐயா அவர்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இது வரைக்கும் எத்தனை சித்தர் கோயில்கள் போயிருக்கீங்க, எத்தனை ஜீவ சமாதிகளை நீங்கள் பார்த்துருக்கீங்க, எத்தனை வாழும் சித்தர்கள் தரிசனம் கிடைச்சிருக்கீங்க? ஜீவ சமாதி வந்து இப்போ சென்னையிலே கிட்டத்தட்ட நான் 200 போயிட்டேன். நான் அந்த 200 லிஸ்ட்டும் வந்து நம்ம வெப்சைட்டில் இருக்குது. இன்னும் நிறையா இருக்குது. இதில் வந்து இந்த 200 தவிர இன்னொரு 20-30ன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் வந்து வெளியில் கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை. என்னென்னா சில ஜீவ சமாதிகள்லாம் வீட்டுக்குள்ளார இருக்குது. அவங்க வந்து வீட்டுக்குள்ளார கல்வெட்டோடு இருக்குது. பட் ஆனால் அவங்க வந்து அதை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதையும் சேர்த்து நான் வெளில கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். ஒன்று. ரெண்டாவது வந்து வாழும் சித்தர்கள் வந்து இப்போ பிரபலமாக இருக்கிறது வந்து ஒரு 2-3 பேர் தான். அதாவது எண்ணலாம். பட் இதை தவிர நிறையா பேர் நிறையா கோயில் வாசலில் பிச்சைக்காரங்களோட பிச்சைக்காரனாக உட்காந்துருக்குறாங்க. இன்னும் அது வந்து வெளி வரலை. இப்போ இதில் நம்மளே வந்து இப்போ ஒரு 18 பேர் சென்னையில் இருக்கிறாங்க. நான் பார்த்தது 18 பேர் தான். பட் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அடுத்தது வந்து ஒவ்வொரு ஜீவ சமாதிகளாக போயிருக்கீங்க, வாழ்க்கை பற்றி விவரம்லாம் தெரியுங்க. இன்னும் இது உலகத்துக்கு சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு சித்தர்கள் உலகமாகவே இருந்தது. ஒரு காலத்தில் இது சித்தர் உலகமாகவே இருந்தது. அதுக்கு இடைப்பட்ட ஒரு காலகட்டங்களில் ஒரு 50 வருஷம் 60 வருஷம் கூட சொல்லலாம். பெருசாக இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து பெருசாக தழைக்கல. வர வர அதோட வளர்ச்சி வந்து இல்லை. கொஞ்சம் அது ஒரு சின்ன ஒரு கேப் விழுந்த மாதிரி தோணுதுன்னு நினைக்கிறேன். உங்களுடைய பார்வையில் உண்மையிலே அது கேப் தானா? சித்தர்கள் முன்னாடி இருந்த அந்த பீக் பீரியட் ஏன் இடைப்பட்ட காலத்துல ஒரு சூன்யமாவே இருக்குது? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ உள்ள இளைஞர்கள் இப்ப நிறைய பேர் சித்தர் கோயில் போவாங்க. இப்ப எந்த கோயிலுக்கு அம்மன் கோயில் போவாங்க, விநாயகர் போவாங்க, சிவன் கோயில் போவான்னு சொல்லுவாங்க. இப்போ உள்ள தலைமுறை எல்லாம் நான் சித்தர் கோயில் போறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாற்றங்கள் உருவாயிருக்குது. அந்த காலத்திற்கும் அதாவது பழங்காலத்திற்கும் இப்ப இடைப்பட்ட பெரிய அந்த கேப் சொல்றீங்களா, அந்த கேப் ஏன் உருவாச்சு? அதை இன்னும் ரெக்டிஃபை பண்றதுக்கு உங்களால என்னென்னலாம் பண்ண முடியும்? பார்த்தீங்கன்னா பழங்காலத்து சிவன் கோயிலெலாம் இருக்கு இல்லைங்களா, 1000 வருஷம் 2000 வருஷம் நல்லா உன்னிச்சு கவனித்தோம் அப்படின்னா பழங்காலத்து சிவன் கோயில் எல்லாமே ஜீவசமாதிகள் தான். ஆனால் சிலர் பேர் இன்றைக்கி வரைக்கும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. என்னென்னா நம்ம மக்கள்கள் வந்து எப்படி இருக்கிறாங்கன்னா சமாதிக்குள்ளார போனால் தீட்டு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இந்த ஒரு நினப்பு தான் வந்து இந்த கேப்பை உருவாக்குனது. இன்றைக்கும் வந்து திருவண்ணாமலை கோயில், மதுரை கோயில், இந்த மாதிரி காளஹஸ்தி கோயில், கபாலீஸ்வரர் கோயிலை சுற்றி ஒரு 7 கோயில் இருக்குது. அந்த 7 கோயில் இது எல்லாமே ஜீவசமாதிகள் தான். அந்த பழங்காலத்து அந்த உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த பழங்காலத்து அர்ச்சகர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க வந்து எல்லா உண்மையும் சொல்லுவாங்க. அதுவும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க, குறிப்பிட்ட ஆட்கள்கிட்ட மட்டும்தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த சமாதிக்குள்ளார நம்ம போகலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரப்போ, இல்லை இந்த சமாதிக்குள்ளே எதுக்கு போய்கிட்டு,
சமாதிக்குள்ளே போனால் தீட்டு, நான் வீட்டுக்கு போய் குளிக்கணும், அந்த மாதிரி தேவையில்லாத சில சம்பிரதாயங்கள் இருக்கிறதுனால அந்த கேப் விழுந்து போச்சு. இப்போது அந்த சித்தர்களே திருப்பி ஆளை வந்துக்கிட்டு இருக்கிறதுனால கோயிலில் இருக்கிற பல அர்ச்சகர்களே இது வந்து சமாதி கோயில் தான் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. இதுக்கு இன்னொரு கான்ட்ரவர்சியான காரணங்களும் சொல்கிறாங்க. நம்மளுக்கு அது தேவையில்லை. முதல்ல வீடுக்கு தனி என்ட்ரன்ஸு, ஜீவசமாதிக்கு தனி என்ட்ரன்ஸ், இப்படி தான் இருந்தது. காலப்போக்கில் இந்த வீட்டு என்ட்ரன்ஸ்குள்ளே போய் தான் ஜீவசமாதிக்குள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகுச்சு. சில இடத்துல என்ன சொல்கிறாங்க, இது ஜீவசமாதிலாம் இல்லை, யாரை கேட்டு ஜீவசமாதின்னு போட்டிங்க அப்படின்ட்டு என்னை மிரட்டவும் செஞ்சுருக்கிறாங்க. நான் எல்லா மெயில்ஸும் வச்சுருக்கிறேன். சில பேர் வந்து இந்த வீட்டுக்குள்ளார ஜீவசமாதி இருக்கிறவங்கலாம் வந்து அவங்க உண்மையிலே வழிபாடு நடத்தணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் அவங்க கையில் பைசா இல்லை. குரு பூஜை நடக்கலைனாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பூஜைன்னு ஒன்று நடந்து மற்றவங்களுக்கு அன்னதானம்ங்கிற பேரில் ஒரு பொங்கலோ இல்லை ஒரு அவலோ ஏதோ ஒன்று கொடுக்குற மாதிரி வழிபாடு செய்யணும். அதுதான் என்னுடைய நோக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.